மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சொற்ப காலம் இந்த மாமிச சரீரத்தில், அழிந்து போகக்கூடிய சரீரத்தில், அழிந்து போகக்கூடிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய திட்டம், உம்முடைய குமாரனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களை என்றென்றைக்கும் சாகாத்தன்மை உடையவர்களாய் மாற்றும்படியான ஒரு திட்டத்திலே இறங்கி எங்களையும் அந்த சுவிசேஷ பாதையிலே நீர் அழைத்திருக்கிறீர். ஆகவே எங்களை கூட்டியிருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும். நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ, ஒரு மனுஷனாகிய என்னை என் மூளையிலிருந்து மாத்திரம் நான் பேசாமல் ஆண்டவரே, இருதயத்தில் இருந்து ஆவியானவரின் துணையோடு பேசும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றின் நீர் எங்களுக்கு மன்னியும். உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக. மீட்பதும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் மிக முக்கியமான தலைப்புகளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் வேறு ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பையே இன்றைக்கும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டியவைகள். ஹல்லேலூயா. There are certain things we have to run away from. சில காரியங்களிலிருந்து நாம் விலகி ஓடும்படியாக வேதாகமம் நம்ம எச்சரிக்கிறது. நம்ம நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் பார்த்தா, we are much more attracted towards promise honey. I mean, அது தேன் மாதிரி இருக்கிற வாக்கு தத்தங்களை ரொம்ப நம்ம கவர்ந்து இழுக்கப்படுவோம். என் தேவன் என்னோடு என்ன பேசுவார், எனக்கு என்ன வாக்கு தத்தத்தை தருவார், என்ன ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தில் எவைகளிலெல்லாம் எவைகளை குறித்தெல்லாம் எச்சரிக்கப்படுகிறதோ அதற்கு நீங்கள் அதிக கவனம் கொடுப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற தேனாகிய ஆசீர்வாதம் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இதுதான் வேதத்தின் ஒரு ஆழமான ரகசியம். நாம் இந்த செய்தி தலைப்பிற்கு ஒரு மூல வசனம், 2 வசனங்களை நாம் வாசிப்பது உண்டு. அதில் ஒன்று எபேசியர் 4:14. எபேசியரின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுடைய தெளிவான போதனைக்கு மாறான ஒரு போதனையாகிய காற்றிலே, அலைகளிலே அடிபடாமல் நீங்கள் என்ன செய்யணுமா? ஆமேன். குழந்தைகளாயிராமல் புருஷராய் இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆமேன். இன்னொரு வார்த்தையினுடைய கடைசி பகுதியை நாம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:5. ஆமேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அது கடைசியில் காலங்களில், என கடைசி நாட்களில், லாஸ்ட் டேஸ். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நம்மளே யோசித்து பார்ப்போமே, நம்ம எவ்வளோ பைபிள் படிக்கிறோம், என்னெல்லாமோ செய்தோம். பிரசங்கத்துக்கு பைபிள் படிக்கிறோம், என்னத்துக்கலாமோ மெடிடேஷன் படிக்கிறோம், சும்மா வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோன்னா வேதாகமம் எவைகளை எச்சரிக்கிறது? நீங்களே எடுத்து பாருங்களேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த வடிவில் கேட்டாலும், நான் ஆமாம், எனக்கு அந்த ஒரு ஆவியானவருடைய ஆலோசனை வந்துச்சு, நான் வேதத்தை எடுத்து, வேதம் எதையெல்லாம் எனக்கு எச்சரிக்கிறது என்று எடுத்து நான் எழுதி பத்திரமாக வைத்து அவ்வப்போது அதை நான் படித்து நான் அதிலிருந்து விலகி கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் உங்கள் தலைமுறைகள் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை இந்த வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தின் உள்ள அத்தனை சம்பவங்களும், ஆமீன், ஹிஸ்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, சரித்திரமும், ஹிஸ்டோரி, அவருடைய
சரித்திரம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியத்தை நீங்கள் மிக கவனத்தோடு கேட்கும்படியாய் நான் விரும்புகிறேன். காரணம், இது ஒரு சர்ச்சைக்கு உட்பட்ட காரியம். நிறைய நேரங்களிலே நாம் மனிதர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் பாவங்களில் இருக்கும் பொழுது அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய சத்துருக்களாய் இருந்தாலும் அவர்கள் தேவையிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த மாற்றமும் இல்லை. அதாவது எனக்கு ஒருத்தனை பிடிக்காது, அதனால் நான் அவனை அப்படியே இந்த லிஸ்ட்டில் அவனை சேர்த்து அவனை அப்படியே நான் தள்ளி விட்டுருவேன் அப்படி நீங்கள் நினைக்கவே முடியாது. இந்த செய்தியை நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டுமானால் ஆவியானவர் எந்த சூழ்நிலையை குறித்து யாரை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறாரோ அவர்களில் நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் இதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். இல்லைன்னா எனக்கு ஒருத்தனை பிடிக்காது, அதனால் அவன் சொன்ன மாதிரி இவனை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுதில்லை, அதனால் விலகிறேங்கிற மாதிரி அல்ல. ஒருவேளை தவறு நம்மிடத்திலும் இருக்கக்கூடும். ஆகவே I say that you should rely on the Holy Spirit. ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ. ஆமென். நாம் என்ன பார்க்கிறோம்? There are 4 categories in it. 4 வகையான கேட்டகரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று, people outside the church, அவங்களை குறித்து நம்ம எப்படி. அடுத்து people inside the church, சபைக்குள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள். அதே மாதிரி இன்னும் ஆழமாக சில கேரக்டர்ஸ். இவைகளிலே நாம் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, வசனத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் 5வது காரியத்தை கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது சரியாக நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே நாம் அதை சற்று குறைவாக பார்த்தோம். ஆகவே நாம் அதை இன்றைக்கு இன்னும் ஒரு முறை நாம் பார்த்துவிட்டு அடுத்த காரியங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். இது நான் பிரசங்கிப்பது இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இதை மிக கவனமாய் கேளுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, அதில் நீங்கள் 1ஆம் வசனத்திலேருந்தே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். அதாவது எஜமான்கள், ஊழியர்கள், இவர்களுக்கிடையிலே உள்ள ஒரு கருத்து வேறுபாடை தீமோத்தேயு ஆகிய தன் மகனாகிய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ ஊழியத்திலே சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நல் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்கிற கான்டெக்ஸ்டில் தான் இந்த 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் இருக்குது. அந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன், நல்ல கவனிங்க, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனம் எப்படிப்பட்டது? ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும், வேதத்தில் உள்ள, அதாவது நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு செய்தி கேட்குறீங்கன்னு வைங்களேன், என்ன இல்லை, ஒரு விசுவாசியோட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன ஏற்படுத்தணும்னா பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் அழகாய் சொல்ல போனால் 2 விசுவாசிகள் ஒருவரோடொருவர் ஒரு அரை மணி நேரம் பேசுவார்களானால் அவர்களுக்குள்ள என்ன எண்ணம் தோன்ற வேண்டும், ஆசை வர வேண்டும் என்றால், ஐயோ நான் போய் உடனே ஜெபிக்க வேண்டும் என்று ஓடி அவர்கள் தனியாகவோ சேர்ந்தோ அடுத்த ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த பக்திக்குள் இந்த வார்த்தைகள் தள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது பிரயோஜனமற்றதாய் இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேர் விசுவாசிகளுக்குள்ள பேசும்போது என்னென்னா, யார் இல்லையோ அவனை தான் நம்ம பேசுகிறோம், அதுவும் அவன்கிட்ட உள்ள குறையத்தான் பேசுகிறோம். இது இன்றைக்கு சபைகளிலும் விசுவாசிகளின் மத்தியிலும் களையப்பட வேண்டிய உண்டு. நான் என்றைக்குமே நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், யார் இல்லையோ அவங்கள குறித்து நீங்கள் பேசவே கூடாது. முதல்ல விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் கூடி வரும்போது, அப்படி ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய நலமான காரியத்தை, அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஆசீர்வாதமானவைகளைத்தான் பேச வேண்டும். அப்படி ஒருவேளை குறை அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லாவிட்டால் நேரடியாக போய் அவருடைய குறைகளை சொல்லலாம்.
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இங்க வசனம் சொல்லுது, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்கள், தேவ பக்தி. அப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிகளும் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? பக்தி வர வேண்டும். பாருங்க, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இந்த வேதத்தை, அதாவது இங்க உள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் அந்த வேதத்தின் கூட சொல்லுகிறத விட இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறதை நான் கடைசியாக சொல்லுகிறேன். இப்படி ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும், அதாவது பக்திக்கேற்ற, அதாவது சத்தியமான இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை போதியாமல் வேறு விதமாய், இப்போ வேறு விதமாய் எப்படி தெரியுமா? இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது நிறைய செல்வந்தர்களும் தேவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கீழே வேலை பார்த்த அடிமைகள், வேலைக்காரர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வேதத்தை கையில் கொண்டு வந்து அந்த பணக்காரர்களுக்கு சாதகமாக, நீ ஏழைகள் எல்லாம் உன் பக்கத்தில் விட்டுறாத, நீ ரொம்ப விட்டேன்னா அவங்க தலைக்கு மேலே ஏறிடுவாங்க, அப்படி ஏதோ ஒரு உபதேசங்கள் அந்த காலங்களில் இருந்திருக்க கூடும். ஆகவே தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு இவைகளை குறித்து எழுதுகிறார். ஏன் இதை வச்சு சொல்றேன்னா, நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நீ இருக்கிறது போதும்னு, ரொம்ப ஏற்கனவே பணம் இருக்குன்னு சேர்க்கணும்னு நினைக்காத, அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல இந்த சப்ஜெக்டை உள்ள கொண்டு வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில வேத போதகர்கள் இல்லாவிட்டால் வெறும் ஆலோசகர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே புகுந்து அதை வேதத்தின்படி அவர்களை பக்திக்கு நேராக நடத்தாமல் தவறாக நடத்தினார்களாம். அப்படிப்பட்டவர்களை குறித்து நீ விட்டு விலக வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். இருந்தபோதிலும் நான் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களா? அவர்கள் இருமாப்புள்ளவனும், அவன்னா அந்த நபர் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். ஆமென். ரொம்ப அந்த பாயிண்ட் ஓனி நீங்க அண்டர்லைன் பண்ணி எழுதணும் தனித்தனியா. இருமாப்பு, அதாவது பக்தி விருத்தியான காரியங்களை சொல்லாதவன், பிரிவினையும் சண்டைகளையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுகிறவன், இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும். அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு பிரிவினையை, சண்டையை 2 குரூப் ஆக்கணும். சபைக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்களா, 2 குரூப் ஆக்குற ஆட்கள் நீங்க பார்த்துருக்கலாம் நீங்க. ஆமீன். 2 குரூப். அவங்களுடைய மேஜர் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை திருப்புறவங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எது பிடிக்கும், அதான் இன்னைக்கே சபைகளிலும் சரி விசுவாசிகள் மத்தியில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய இடங்களை நம்ம பிரசங்கம் பண்ண போனாலே என்ன சொல்றாங்கன்னா, என் மக்களை அஃபண்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிடாதீங்க ப்ளீஸ். அதாவது என் மக்கள் மனம் வருத்தப்படுகிற விதமாய் பேசி விடாதிருங்கள். நம்ம வேற என்னத்தை பேசுறது? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சத்தியத்தை தான் நாம் போதிக்க வேண்டும். ஆனால் இவங்க எல்லாருமே ஆக்சுவலி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மக்களுக்கு சாதமாக இல்லை என்றால் சூழ்நிலைக்கு சாதகமாக போதிப்பவர்கள். பணக்காரனை பார்த்தவொன்னே, ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறதான் சரி, அவங்களெல்லாம் நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க, அவங்களாம் இன்னைக்கு வருவான் நாளைக்கு போயிடுவான் பிச்சைக்கார பயிலுங்க, அவனெல்லாம் பெருசு இல்லை, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அங்கே குரூப் பிரிக்கிற ஆட்கள். அதைத்தான் நோய் கொண்டவர்களாம். என்ன அவர்களெல்லாம் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலுண்டு எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. எனக்கு அருமையான தேவஜனமே, அதாவது உங்களுக்கு முதல்ல சத்தியம் தெரியணும். ஏன்னா நீங்கள் ஆவியினால் வழி நடத்தப்படணும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்கியாராலேயோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் அந்த அண்ணன் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. பி கேர்ஃபுல்.
ஆண்டவர் சில காரியங்களை விட்டு நீ விலகி, ஏன்னா அந்த ஆவி பொல்லாத ஒரு ஆவி. ஏன்னா அதை விட்டீங்கன்னா புருஷன் முன்னாடிக்குள்ள உங்கள் வீட்டிலேயே சண்டையை உண்டாக்கிரும், சபைகளில் சண்டையை உண்டாக்குவாங்க. அப்படியே சார்ந்து அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளை சார்ந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாலே நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமாம், இந்த அக்கா வந்துட்டாங்கன்னா நான் என்ன செஞ்சாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மனசு ஒருவேளை சரியா இருக்கலாம், ஆனால் இன்னொரு வேளை தப்பாக கூட இருக்கலாங்க. So we all love that. சாகவே தான் இன்றைக்கு எச்சரிப்பாக இந்த சூழ்நிலையில் தான் பாம்பை போல பிசாசானவன் விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடும் பிரியமானவர்களே. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கானது இல்லாம, ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க 6ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். போதும் என்று மனிதனை கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயமே. இதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கீழே வேலை பார்க்குற விசுவாசிகளுக்கும் நீ நல்லதை செய்ய, அவன் பேச்ச கேட்காத, அது நல்லதில்லை, அது தவறான போதனை. அதாவது ஒரு பெரிய டாக்டரினல் டிஃப்ரென்ஸ்ன்னு இல்லை, கூட்டம் சேர்க்கிறது. ஏன்னா நம்ம இதில் பார்க்குறோம்ல, ஜாதி ஒரு ஜாதியோட இன்னொரு ஜாதி சேர்ந்துக்கிட்டு அடுத்தவனை ஒதுக்குறது. இந்த மாதிரி ஆள்களை குறித்து வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை சபைகளில் நீங்கள் அப்படியே அவங்கள துரத்தி அடிக்க முடியாட்டாலும் கீப் அ டிஸ்டன்ஸ், பி கேர்ஃபுல். ஏன்னா அந்த தார்க்கம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்கள் பயங்கர பக்தியாக 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு புரட்சிகரமான ஒரு யூடியூபை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு தேசத்துக்கு விரோதமாக சண்டை போடுறதுல நியாயப்படுத்தி ஒருத்தர் பயங்கரமாக பேசுவார். நீங்கள் எந்த பக்கம் கேட்டிங்கனாலும் அந்த பக்கம் நீங்கள் சாஞ்சிருவீங்க. இவர் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக தாம் பக்கமே அப்படி திருப்பி உங்களை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு மனிதர்களும் அப்படித்தான் இருக்கலாம். நாட் ஓன்லி த யூடியூப் அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். பிரியமானவர்களே, ஏன்னா நம்மளும் நிறைய மெசேஜஸ் யூடியூப்பில் போடத்தான் செய்கிறோம். கவனம். வேதம் எதை எச்சரிக்கிறதோ அதில் நீங்கள் எச்சரிப்பாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆவியில ஜெபம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏசப்பாட்ட நீங்கள் கேட்கணும், நான் இதை செய்யலாமாப்பா, நான் எப்படி கொண்டு போவது. ஆமென், ஜாக்கிரதை. அப்போ இன்னொரு காரியத்தை குறித்தும் நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஏன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமான கடவுளுடைய வார்த்தை. நீதிமொழிகளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு சில முக்கியமானதை தான் நாம் எடுத்திருக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஏங்க, உக்கிரகமுள்ள மனுஷனோட நடவாதே. பைபிளில் எது எழுதினாலும் சரியாக இருக்குங்க. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாந்தமான ஆளை கொண்டு போய் ஒரு கோவக்கார ஆளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னு வைங்களேன், இந்த கேரக்டர் இங்கேருந்து அங்கே அப்படியே ஜம்ப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நான் முந்தியெல்லாம் நல்லா இருந்தேங்க. ஒரு நண்பன் எனக்கு கிடச்சான், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மனுஷனோட பழக வேண்டியதாகி அப்படியே அவன்கிட்ட இருந்து அவன் எப்படிலாம் செய்கிறானோ அப்படிலாம் நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இட் ஹேப்பன்ஸ். சில நேரங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நீங்கள் அப்படியே வெட்டி விட்டு ஓட முடியாது. ஆனால் நாம் அட்லீஸ்ட் எச்சரிப்பாகவாது இருக்கணும். இந்த கேரக்டரில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நமக்கு தொத்திருண்டா நம்ம கவனமாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை. அதில் அந்த கேரக்டர்னு சொன்னால நம்ம 4 கேட்டகரியை எடுத்து தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு இது என்னென்னா கேரக்டர். அவங்கள்ட்ட சில நல்ல காரியங்கள் இருக்கும். இந்த ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுவாங்க, சில நல்ல காரியங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி அநியாயமாய் கோபப்படுகிறாள். நியாயமான கோபம் ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி நான் பேச வரல. இவங்க கோபப்படும் போதெல்லாம் அநியாயமாய், அநீதியாய், தீமையாய். ஸோ பி கேர்ஃபுல். அதாவது நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் நாக்கில் மட்டும் 2 வேல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாக்குக்கு உள்ளே போகிறது சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, கிளட்டனிக் ஸ்பிரிட். அதாவது என்ன சொல்கிறது, போஜன பிரியனாக இருத்தல்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடியில் பிரியம் இருக்கும். சிலருக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுன்னா அது உயிரே போனாலும் பரவாயில்ல, சாப்பாடுன்னு சாப்பிட்டு தான் நம்ம எல்லாரும் உடம்பை இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆள் தான் பெருசாக இருக்கான். என்ன அறிவு கம்மியாக தான் இருக்குது, இருதயம் சின்னதாகிட்டே போகுது. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் இருந்து வெளியில் வர்ற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தீய கொளுத்தும், நம்ம வாழ்க்கை சக்கரத்தையே அழிச்சிரும். இந்த நாக்கில் மட்டும் இன்னு அவுட்டு ரெண்டுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில இதுகளில் கூட பார்த்தீங்கன்னா இன்னில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவுட்டுக்கு அங்கே பெரிய வழி கிடையாது. ஆமீன். காதில் கேட்கத்தான் முடியும், கண்ணில் பார்க்கத்தான் முடியும், அவுட்டு பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த நாக்கில் மிக கவனமாக, ஆகவே தான் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் அசோசியேட் பண்ணும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பி கேர்ஃபுல் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை மற்றும் இன்னொரு காரியத்தையும் நாம் இன்றைக்கு பார்த்து நாம் முடிப்போம். இன்றைக்கி நம்ம சரியான நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் முடிப்போம். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மற்றும் ஒரு காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மிக கவனமாய் கேளுங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் கேட்டு ஞானமாக நடப்பீர்களானால் உங்கள் சந்ததியிலே 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு மத சடங்காச்சாரம் அல்ல பிரியமானவர்களே. வேதம் கர்த்தர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே பிரதானமாக இருப்பது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இட்ஸ் an amazing word. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு புரியல. அதாவது அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உலகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஏன்னா எங்கேயாவது ஒரு வார் நடந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர தீர்க்க தரிசனங்கள், அந்த வார் இப்படி முடியும், இந்த வார் அப்படி முடியும், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வருது. அது ஏன் அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்குமே அந்த தீர்க்க தரிசனம் வரலைங்கிறது எனக்கு தெரியல. பி கேர்ஃபுல் பிரியமானவர்களே. ஜாக்கிரதையாயிருங்கள். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராஃபஸி. நானே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தான். ஆனால் ஜாக்கிரதையாய் நீங்கள் இருக்க வேண்டும். வேதம் எச்சரிக்கிற காரியத்தில் நீங்கள் எச்சரிப்போடு கூட இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். யார் கள்ள தீர்க்க தரிசி? நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆமென். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு பார்க்கறதுக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற டோனு, அவங்க கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே செய்தியிலே ஒரு பாட்டு கூட அழகாக பாடலாம், எல்லாமே செய்யலாம். ஆமேன். எப்படி வருவாங்களாம்? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உங்களிடத்துல தான் வருவாங்க. ஹலோ, உங்கள்கிட்ட தான். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படின்னு பாருங்க. வேஷம் என்னது? ஆட்டுக்குட்டி வேஷம். அதாவது பை ப்ரொஃபஷன் they are godly, but in their hearts they are ungodly. அவருடைய வேலை, அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியமாய் கூட ஒரு வேளை இருக்கக்கூடும். கடவுளுடைய பார்வையிலே பட்சிக்கிற ஓநாய்கள். Can you identify a பட்சிக்கிற ஓநாய்? நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் எந்த ஓநாயும் அது ஓநாயின்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உங்களையும் தாங்க ஏதோ யாரையோ கள்ள தீர்க்க தரிசிலாம் பார்க்க வேண்டியதான். பிரசங்கிக்கிற எனக்கும் இதான் ஃபார்முலா, கேட்குற உங்களுக்கும் இதான் ஃபார்முலா. உங்களுடைய கனிகள் எப்படி இருக்கு? How do you react when you are emotionally disturbed? நீங்க யாராவது உங்களை நோகடிக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது பிரியமானவர்களே? அப்போதான் நீங்க என்ன கனியில் இருக்கீங்கிறதே தெரிய வருங்க. ஹல்லேலூயா.
எல்லா பிரதர், வாட் அ கிரேஷியஸ் சிச்சுவேஷன் யூ brought in. என்ன பயங்கரம் பிரதர் நீங்கள், அப்படி என்ன பயங்கர சிஸ்டருங்க. முதல்ல எல்லாம் நல்லா தான் போகும், கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பார்க்கிறீர்களா? அதாவது இந்த பழம்னாலே என்ன பழம் அது இந்த மரத்தில் இருக்குன்னு நீங்கள் கிட்ட போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதுதான் பிரச்சனையே. நிறைய பேர் ரொம்ப தூரத்தில் இருந்து அவர் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆனால் உங்களுக்கு பிடிக்காம ஒருத்தன் பேசுகிறாங்கிறதுனால அவன் அநீதி உள்ளவன் கிடையாது. நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். Because somebody is standing against you doesn't mean they are ungodly. அப்படியே இன்னைக்கு தவறாய் போகிறார்கள். இன்றைக்கு நான் அதையும் எச்சரிக்கிறேன். இதனால் எனக்கு அருமையான தெய்வஜனமே, 17ஆம் வசனம், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இந்த ஓநாய்க்கு ஆட்டுக்கு என்னங்க வித்தியாசம்? போத்திட்டு வர்றது தெரிதான், அது சாப்பிட்றத வச்சே அது ஓனாயா ஆடாங்கிறது, அவன் என்ன திங்கிறான் அப்படிங்கிறத வச்சு. திங்கிறான்னா சாப்பாடு இல்லைங்க. ஆமென். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எதை விரும்புதுன்னு. இல்லையா? ஏன்னா இந்த பட்சிக்கிற ஓநாய்கள் கள்ள தீர்க்கதரிசிக்கெலாம் ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கும், காசு வாங்குறதா இருக்கும். எப்படினாலுங்க வசனத்தை திருப்பலாங்க. எங்களுக்கு நீங்கள் இது ஒரு விதை, இங்கே நீங்கள் ஒரு 1000 ரூபாயை போட்டால் உங்களுக்கு 10,000 ரூபாயை கர்த்தர் திரும்பி கொடுப்பார். என்னென்னலாமோ பேசுகிறாங்க. தசம பாகம் நீங்கள் கொடுக்கலன்னா அவ்வளோதான், நீங்கள் சபைக்கே போக முடியாது. அதனால தான் உங்கள் வீட்டில் சாபம். எனக்கு அருமையான தெய்வஜனமே, எங்கே இந்த வசனத்தை நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தேடி எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்ன முறைமைகள் எல்லாம் நான் தசம பாகத்துக்கு எதிர்த்து நான் சொல்லவில்லை. ஆனால் அட் த சேம் டைம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு இடத்துல, அதுவும் இன்டைரக்டாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ரோல் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறதே முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறீங்கன்னு தான் முக்கியம். எந்த தேவன் மேலே உள்ள இருதயத்தில் கொடுக்குறீங்கன்னு தான் முக்கியம். இன்ஃபேக்ட் எது முக்கியம்னா எவ்வளவு மீதி வச்சுருக்கீங்கிறத ஆண்டவர் பார்ப்பாரே தவிர எவ்வளோ கொடுக்குறீங்கிறத ஆண்டவர் பார்க்குறதில்ல. ஹல்லேலூயா. நான் அதை பேச இங்கு வரவில்லை பிரியமானவர்களே. ஆனால் இந்த பட்சிக்கிற ஓநாய்களை குறித்து நாம் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா 19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அது உடனே போடப்பட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். என்ன? ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கான்டெக்ஸ்டில் தான் 21ஆம் வசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ சொல்கிறேன், கள்ள தீர்க்க தரிசனம் யாருன்னு. ஆட்டு தோலை போத்தி பைபிளை தூக்கி ஊழிய பேரையும் வச்சு ஊழியக்காரனா வந்தாலும் அவன் கனி சரியில்லைன்னா, அதாவது தேவ சித்தம் செய்யாவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் என் ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிகளாய் அடுத்தவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு ஒரு 3 கூட்டத்தாரை குறித்து மிக தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஆட்டுத்தோலை போற்றி பட்சிக்கிற ஓநாய்களாய் வருகிறவர்களை நீங்கள் நிதானம் கண்டுகொள்ளுகிற அளவிற்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நீர் எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இதற்கு நாங்கள் மிக ஜாக்கிரதையோடு இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா மனிதர்களையும் குறை கண்டுபிடித்து சந்தேகப்படாமல் ஆவியானவர் எந்த சூழ்நிலையும் எந்த நபரையும் குறித்து எங்களுக்கு எச்சரிக்கிறாரோ அதை மாத்திரம் நாங்கள் கவனமாக இருந்து எங்கள் சத்துருக்கள்
பசியாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, எங்கள் சத்துருக்களுக்காக நாங்கள் ஜெபித்து, எங்கள் சத்துருக்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாய், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக, ஏன் இதை பிரசங்கிக்கிற என்னையும் நீர் மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.